வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் 2ஆம் பாகம் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உன் பைத்தியக்காரத்தனமான கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. பண்டிகை நாளில் வீட்டில் ரகளை பண்ணாதே என்று எரிச்சலுடன் சொன்னார் வேணுகோபாலன் லாவண்யாவை பார்த்து. இந்த கண்ணாமூச்சி எதுக்கு? உங்க மனசுல என்ன இருக்கோ தெளிவா சொல்லிடுங்க. நான் வாயே திறக்க மாட்டேன். வேறு ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ இங்கிருந்து போய்விடு. என் முன்னால் நின்று வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம். ஆமாம், நான் எது பேசினாலும் அதிகமாய்த்தான் படும் உங்களுக்கு. ராதையை மாதிரி ஊமையாய் பிறந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். கண்ணில்லாமல் கபோதியாய் பிறந்திருந்தால் இன்னும் நன்றாயிருந்திருக்கும். உங்க ஆட்டங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்திருக்கும். வாயை மூடு. வேணுகோபாலன் உயர்த்திய கையை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவராய் கீழே இறக்கிவிட்டார். ஆள்காட்டி விரலால் வாசற்பக்கம் சுட்டி காட்டியவர், போ, ஒரு கணம் கூட என் முன் நிற்காதே. உன்னுடைய கேடுகட்ட மனதில் வராத கீழ்த்தரமான எண்ணங்களே இல்லை என்றார் ஆவேசமாய். லாவண்யா தலையை திருப்பிக் கொண்டு வேகமாய் வெளியே வந்து விட்டாள். ராதையுடன் சேர்ந்து அகல் விளக்குகளை ஒவ்வொரு இடத்திலும் வைத்து கொண்டிருந்த ரோஜாவுக்கு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் தெரியாது. நன்றாக இருட்டிவிட்டது. அந்த தெரு முழுவதும் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் விளக்குகளின் அணிவகுப்புகள். ராதைக்கு வெடியை கண்டால் ரொம்ப பயம். வெடி சத்தம் கேட்ட போதெல்லாம் ரோஜாவை கெட்டியாக பிடித்து கொள்வாள். ரோஜா மெதுவாய் அவளை உற்சாகப்படுத்தி தைரியமூட்டி கம்பி மத்தாப்பை கொளுத்த செய்தாள். புது புடவையில் அழகு பதுமையாய் திகழ்ந்த ரோஜாவையே வேணுகோபாலன் பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் திருப்தி ஏற்படவில்லை. லாவண்யாவை ரொம்ப கவனமாய் கட்டுப்பாட்டுடன் வளர்த்த போதிலும் அவளுடைய சுபாவத்தில் நடத்தையில் ஒரு ஒழுக்கம் பார்க்க முடியாது. எந்த கட்டுப்பாடும் கவனமும் இல்லாமல் வளர்ந்த ரோஜாவிடம் இவ்வளவு ஒழுக்கமும் விவேகமும் எப்படி வந்தனவோ? அவளை பார்க்க பார்க்க அவருக்கு பெருமையாயும் மகிழ்ச்சியாயும் இருந்தது. அவர்களுக்கு சற்று தூரத்தில் நின்றிருந்த லாவண்யா தந்தையின் பார்வை அடிக்கடி ரோஜா மீது நிலைத்திருப்பதையும் கனவுலகில் சஞ்சரிப்பவர் போல் யோசனைகளில் ஆழ்ந்து போனதையும் கவனியாமல் இல்லை. அவரின் ஒவ்வொரு செயலையும் பூத கண்ணாடியால் பார்த்து கொண்டிருக்கும் லாவண்யாவின் இதயத்தில் பொறாமை தீ கொழுந்து விட்டெரிந்தது. லாவண்யாவின் கண்கள் ஒரு கணம் ரோஜா உடுத்தியிருந்த புடவை மீது நிலைத்தன. மகிழ்ச்சியினால் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்த ரோஜாவின் முகத்தை நோக்கினாள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த வீட்டுக்கு வேலையை செய்ய வந்தவள் இந்த நிமிடம் அவளை பார்க்கும்போது அவளை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இருக்க முடியாது என்று தோன்றிற்று. தனக்கு எல்லாம் இருந்தும் சந்தோஷம் என்பதே கிடையாது. லாவண்யாவின் மனம் கோபத்தில் ஆவேசத்தில் பற்றி எரிந்தது. தன் மனதில் கனன்று கொண்டிருக்கும் பொறாமை தீயை அடக்கி கொண்டு மெதுவாய் ரோஜா அருகில் சென்று கம்பி மத்தாப்பை கொளுத்த தொடங்கினாள். ரோஜா ராதையின் கையை பிடித்து கம்பி மத்தாப்பை கொளுத்து செய்து கொண்டிருந்தாள். வேணுகோபாலனும் அங்கேயே நின்று சின்ன மகளுக்கு தைரியம் சொன்னார். இதற்குள் எதிர் வீட்டு மாடியில் புஷ் வானம் புஷ் என்று சீறி வண்ணங்களை சிதறடித்து கொண்டு எழும்பியது. ரோஜா, ராதை, வேணுகோபாலன் மூவரும் ஒரு கணம் தம்மை மறந்து கொத்து கொத்தாய் உதிரும் நெருப்பு பூக்களை பார்ப்பதில் ஆழ்ந்து போனார்கள். கம்பி மத்தாப்பை கொளுத்தி கொண்டிருந்த லாவண்யா எதற்காகவோ குனிவது போல் கீழே குனிந்தாள். லாவண்யாவின் கையில் இருந்த கம்பி மத்தாப்பு ரோஜாவின் புடவை கரையை ஒரு வினாடிக்கு குறைவான நேரம் முத்தமிட்டு விலகியது. மெலிதான பட்டு புடவையில் நெருப்பு உடனே பற்றி கொண்டது. கண் இமைக்கும் நேரத்தில் இதை செய்து முடித்துவிட்ட லாவண்யா ஒன்றும் அறியாதவள் போல கம்பி மத்தாப்பை கொளுத்தி கொண்டிருந்தாள். ரோஜா கால்களில் அனலை உணர்ந்து அது என்னவென்று குனிந்து பார்ப்பதற்குள் நன்றாக நெருப்பு பற்றி கொண்டது. வீல் என்று அலறிய ரோஜா சட்டென்று குனிந்து அணைக்க முயன்றாள்.
ஆனால் அது சாத்தியப்படவில்லை. இதற்குள் பின்னால் மாடிப்படி கதவு அருகில் விஜய் எப்போது வந்து நின்றானோ, எத்தனை நேரமாய் நின்றானோ யாரும் கவனிக்கவில்லை. மின்னல் போல ஒரே எட்டில் ரோஜா அருகில் வந்த விஜய் நெருப்பை அணைக்க முயன்று கொண்டிருந்தான். ரோஜா, புடவையை அவிழ்த்து விடு என்று கத்தினார் வேணுகோபாலன். ரோஜா தயங்குவதற்குள் அதே எண்ணம் விஜய்க்கும் தோன்றியது போல புடவையின் கொசுவங்களை இழுத்துவிட்டு ரோஜாவின் தோள்களை பற்றி கிர்ரென சுழற்றி புடவையை விடுவித்து தொலைவில் வீசி எறிந்தான். உள் பாவாடையில் பிடித்து கொண்ட நெருப்பையும் கைகளால் கசக்கி அணைத்து விட்டான். எல்லாம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் நடந்து முடிந்து விட்டது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே புடவை திகு திகுவென்று எரிந்து சாம்பலாயிற்று. துணி பொசுங்கிய நாற்றம் அந்த இடமெல்லாம் சூழ்ந்து கொண்டது. மார்புக்கு குறுக்கே இரு கைகளையும் வைத்து கொண்டு தரையில் சரிந்து உட்கார்ந்து விட்ட ரோஜாவின் முகம் ரத்தம் வற்றி விட்டாற்போல வெளிரி போய்விட்டது. கண்கள் அகல விரிய பயந்து போனவளாய் தென்பட்டாள். எல்லோருடைய மனதிலும் ஒரே எண்ணம், எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தப்பினாள் ரோஜா, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வேணுகோபாலன் தோளில் கிடந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து ரோஜாவின் தோள் மீது போர்த்திவிட்டு கீழே போமா என்றார். அரை குறையாய் அதை சுற்றி கொண்டு எழுந்து கீழே ஓடினாள் ரோஜா. நெருப்பு எப்படி பற்றி இருக்கும்? தரையை கவனமாய் பார்த்து கொண்டே கேட்டார் வேணுகோபாலன். கீழே வைத்திருந்த அகல் விளக்கு அணைந்திருந்தது. அது ரோஜா நின்ற இடத்துக்கு சற்று தொலைவில்தான் இருந்தது. நெருப்பை கைகளால் அணைத்ததில் உள்ளங்கைகளில் ஏற்பட்ட எரிச்சலை தணிக்க வாயால் ஊதிக்கொண்டிருந்த விஜய் லாவண்யா பக்கம் பார்த்தான். அவன் பார்வையில் கோபமும் ஆவேசமும் போட்டியிட்டன. வாயை திறந்து ஏதோ சொல்லப்போனான். ஆனால் லாவண்யாவின் பார்வையில் தென்பட்ட பயம், வேண்டுகோள் எல்லாம் சேர்ந்து அவன் வாயில் இருந்து வர இருந்த வார்த்தைகளை தடை செய்து விட்டன. நடந்தது என்னவோ நடந்துவிட்டது. இனி வெளிப்படுத்துவதால் என்ன பயன் என்று தோன்றியது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து எல்லோரும் கீழே வந்து விட்டார்கள். லாவண்யா தலைவலி என்ற சாக்கில் தன் அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டு விட்டாள். வேணுகோபாலன் ரோஜாவை கேட்டு பர்னாலை எடுத்து விஜய் வேண்டாம் என்று மறுத்த போதும் தானே அவன் கைகளில் மருந்தை தடவினார். ரோஜாவுக்கு எப்படியோ இருந்தது. இன்று காலையில் இருந்து தான் அவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பானேன்? எல்லாவற்றையும் விட வேணுகோபாலன் அன்புடன் அளித்த புது புடவை எரிந்து சாம்பலாகிவிட்டது. மனதில் எந்த மூலையிலேயோ அபசகுணமாய் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது போல் வேதனையாயிருந்தது. இன்று தான் ஆபத்திலிருந்து தப்பியதற்கு காரணம் விஜய்தான் என்ற விஷயம் அடிக்கடி நினைவில் வந்து மோதியது. அவன் தன்னை பிடித்து கொண்டது, வேகமாய் சுழற்றியது. அந்த ஸ்பரிசம், பயம் எல்லாம் சேர்ந்து ரோஜாவின் மனதில் இனம் புரியாத உணர்வையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தின. இன்று எவ்வளவு பெரிய ஆபத்து தப்பியது என்று வேணுகோபாலன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். விஜய்க்கும் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் லாவண்யாவுக்கு ரோஜா என்றால் அவ்வளவு பகை ஏன்? அந்த பொறாமைக்கு காரணம் என்னவென்று எத்தனை யோசித்தாலும் அவனுக்கு புரியவில்லை. செந்து வேணுகோபாலனை சந்திப்பதாக சொன்னது அன்றைக்குத்தான். காலையில் எழுந்ததிலிருந்தே ரோஜா ரொம்ப உற்சாகமாயிருந்தாள். செந்துவும் அவரும் சந்தித்து கொள்ளும் காட்சியை இதுவரை 1000 தடவை கற்பனை செய்து பார்த்து விட்டாள். வழக்கத்தை விட சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டாள். செந்து இன்று மாலை உங்களை சந்திப்பதாக சொன்னான் என்றபோது வேணுகோபாலனின் முகத்தில் திடீரென்று ஏற்பட்ட உணர்வுகளின் கொந்தளிப்பை கவனித்த ரோஜா வியப்படைந்தாள். செந்து வீட்டுக்கு வரப்போவதில்லை என்றும் பார்க்குக்கு வரப்போவதாகவும் ரோஜா சொன்னபோது அவர் சந்தேகமாய் பார்த்தார். நேராக வீட்டுக்கு வருவதில் என்ன ஆட்சேபனை என்றும் கேட்டார். ரோஜாவால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொன்னதுதான் சரி என்று பிடிவாதம் பிடிப்பான். நீங்க மாட்டேன் என்றால் நான் பார்க்குக்கு போய் அவனை இங்கேயே அழைச்சுக்கிட்டு வரேன் என்றாள். வேண்டாம், நாமே அங்கு போகலாம், அதுவும் சரிதான். இங்கே யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க, அமைதியாய் பேச முடியாது என்றார்.
ரோஜா தலை அசைத்துவிட்டு வெளியே வந்து விட்டாள். லாவண்யா அன்று முழுவதும் அறையில் இருந்து வெளியே வரவில்லை. சாப்பிட அழைக்கப் போனாள் ரோஜா. 10 நாட்கள் பட்டினி கிடந்தவள் போல் வாடிய முகத்துடன் கட்டிலில் படுத்திருந்த லாவண்யாவை பார்த்து திகைத்து போனாள். ஏன், என்னாச்சு? உடம்பு சரியா இல்லையா என்ற பதட்டத்துடன் அருகில் வந்தாள். லாவண்யா முகத்தை திருப்பிக் கொண்டாள். ரோஜாவை பார்க்க விருப்பம் இல்லாதவள் போல சுவர் பக்கம் பார்த்து கொண்டே, நல்லாதான் இருக்கு, இரவு தூங்கவில்லை, எனக்கு பசி இல்லை, சாப்பாடு வேண்டாம் என்றாள். ரோஜா வற்புறுத்தி லாவண்யாவை சாப்பிட வைத்தாள். ரோஜா காண்பித்த களங்கம் இல்லாத அன்புக்கு லாவண்யாவின் மனம் சற்று இளகியது. தவறு செய்துவிட்ட உணர்வும் அதனால் ஏற்பட்ட பச்சாதாபமும் அவளை வெட்கமுற செய்தன. பாவம், ரோஜாவும் தன்னை போன்றவள் தானே. தனக்கு ஒரு விதமான கஷ்டம் என்றால் அவளுக்கு வேறு விதமான கஷ்டங்கள். தந்தைக்கு புத்தி சரியில்லாவிட்டால் பாவம் ரோஜா என்ன செய்வாள்? வழக்கம் போல் ரோஜாவுடன் நட்பாயிருக்க லாவண்யா முடிவு செய்தாள். மாலையாயிற்று. ரோஜா, வேணுகோபாலன், ராதை மூவரும் பார்க்குக்கு கிளம்பினார்கள். லாவண்யா கிடுகிடுவென்று உடைகளை மாற்றிக்கொண்டு கீழே வந்தாள். ரோஜா, எனக்கும் பொழுதே போகலை, நானும் உங்களுடன் வரேன் என்றாள். நீங்களா? எங்களுடனா? சங்கடத்தில் ஆழ்ந்தவளாய் அவளை பார்த்தாள் ரோஜா. ரோஜாவின் சங்கடத்தை உணர்ந்து கொண்ட லாவண்யா, ஏன், வரக்கூடாதா என்றாள். ஆகா, அப்படி ஒன்றுமில்லை. ஆனால் தயங்குபவள் போல பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். இருங்க, உங்க அப்பாவை கேட்கிறேன் என்று அவருடைய அறைக்குள் சென்றாள். நாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம், சீக்கிரமாய் வந்து விடுவோம் என்று சொல்லு. ரோஜா கேட்டதற்கு பதில் தெரிவிப்பது போல் அவர் சொன்னது வெளியில் நின்றிருந்த லாவண்யாவின் காதுகளில் தெளிவாய் கேட்டது. ரோஜா வெளியில் வந்து அவர் சொன்னதை அப்படியே சொன்னாள். காலையில் இருந்து லாவண்யா வலுக்கட்டாயமாய் வரவழைத்து கொண்ட நட்பு, சிநேகபாவம் அப்படியே காற்றில் பறந்துவிட்டது. ரோஜாவை பார்க்கும்போது 2 மடங்கு வெறுப்பாய் தோன்றியது. இஷ்டம் இல்லைன்னு நேராகவே சொல்லியிருக்கலாமே என்றாள். செருப்பு போட்டுக்கொண்டு வெளியே வந்தார் வேணுகோபாலன். இஷ்டம் இல்லைன்னே வைத்துக்கொள், சரிதானா? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரகளை செய்வது உனக்கு வழக்கமாகிவிட்டது என்றார். லாவண்யா கற்சிலையாய் நின்று விட்டாள். ரோஜா, வேணுகோபாலன், ராதை மூவரும் பார்க்குக்கு சென்றார்கள். தந்தையின் பேச்சில் தென்பட்ட எரிச்சலை உணர்ந்த லாவண்யா அவர் தன்னை அவமதித்து விட்டதாய் எண்ணினாள். அவள் மனம் சந்தேகத்தால் எரிமலையாய் கொதித்து கொண்டிருந்தது. கன்றிவிட்ட முகத்துடன் சிவந்து போன கண்களுடன் துவேஷத்தால் உடல் முழுவதும் பற்றி எரிவது போல் தோன்ற எத்தனை நாழி அப்படி நின்றிருந்தாளோ அவளுக்கே தெரியாது. இதற்குள் ஹலோ என்ற அழைப்பு கேட்டது. லாவண்யா திரும்பி பார்த்தாள். விஜய் உள்ளே வந்தான். என்ன அப்படி தனியா நின்னுகிட்டு இருக்க? அப்பா எங்க என்று கேட்டான். இல்லை. இல்லையா? எங்கு போனார்? பார்க்குக்கு ரோஜாவும் அவரும் சேர்ந்து சென்றார்கள் என்று கவனமாய் அவன் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னாள். லாவண்யாவின் யூகம் சரிதான். சில விஷயங்கள் எவ்வளவு தெளிவாய் புரிந்து விடுகின்றன. ரோஜா இல்லை என்றதும் விஜயின் முகத்தில் தெரிந்த ஏமாற்றம் லாவண்யாவின் பார்வையில் இருந்து தப்பவில்லை. சரி, நான் வருகிறேன். வந்த வேலை வாசலிலேயே முடிந்து விட்டது போல் சொன்னான் விஜய். ஏன், உனக்கு கூட நான் வேண்டாதவளாகிவிட்டேனா என்ற லாவண்யா எக்காலத்துடன் துடுக்கலாய் கேட்டாள். போக போன விஜய் சட்டென்று திரும்பினான். ஒரு நிமிடம் லாவண்யாவை கண் இமைக்காமல் பார்த்தவன், ஏன், எப்படியோ இருக்கையே, என்ன நடந்தது? விஜய் கண்களில் தென்பட்ட பரிவுக்கும் குரலில் துணித்த நெருக்கத்துக்கும் கரைந்து போய்விட்ட லாவண்யா அவன் அருகில் ஓடி சென்று அவன் கழுத்தை சுற்றி கைகளை பிணைத்து தலையை நெஞ்சில் சாய்த்து ஓவென்று கதறிவிட்டாள். எதிர்பாராத இந்த நிகழ்ச்சியால் விஜய் பிரமை அடைந்து விட்டான். என்ன லாவண்யா, என்னாச்சு? லாவண்யாவை மெதுவாய் தன்னிடம் இருந்து விடுவிக்க முயன்று கொண்டே பரிவுடன் கேட்டான். லாவண்யா அவனை விடவில்லை. அவன் தோளில் சாய்ந்து கொண்டே அழுகையினூடே ரோஜாவுக்கு ஏற்பட்ட கெட்ட எண்ணத்தை பற்றி சொல்லிவிட்டாள். விஜயின் முகம் சிவந்து போயிற்று. சே, என்ன பேசுகிறாய் என்பதை நீ உணர்கிறாயா இல்லையா?
அப்பாவை பற்றியா இப்படி பேசுகிறாய் என்றான் அதட்டிக் கொண்டே. உனக்கு தெரியாது, அப்பாவாயிருந்தால் என்ன, அவரும் ஒரு மனிதர் தானே. பார்த்துகிட்டே இரு, ஒரு நாள் உன் கண்ணாலேயே பார்க்க போகிறாய். இது போன்ற விஷயங்கள் ஆண்களை விட பெண்களுக்கு சட்டுன்னு தெரிந்துவிடும் என்றாள். ரோஜா அப்படி கீழ்த்தரமான வேலையை செய்வாள் என்றால் நான் நம்ப மாட்டேன். பிரச்சனையே அதுதான். நல்லதனமாய் இருந்து கொண்டே எல்லோருடைய கண்களையும் கட்டி போட்டு விட்டாள். ரொம்ப புத்திசாலி. நீயே யோசித்து பாரு. என் இடத்தில் யார் இருந்தாலும் அவளை வெறுக்கத்தான் செய்வார்கள். விஜய், லாவண்யா நீண்ட நேரம் பேசிக்கொண்டார்கள். லாவண்யா எவ்வளவு அழுத்தி சொன்னாலும் விஜயால் நம்பவே முடியவில்லை. நேற்று இரவு அவன் எண்ணங்கள் முழுவதும் ரோஜாவை சுற்றியே பிணைந்திருந்தன. காலையில் எழுந்ததிலிருந்து ரோஜாவை பார்க்க மனம் தவித்து கொண்டிருந்தது. காலையில் வேலை பளுவில் முடியவில்லை. கோர்ட்டிலிருந்து வந்ததும் கிளப்பில் முக்கியமான மீட்டிங் இருந்த போதும் அதற்கு போகாமல் நேராக இங்கே வந்துவிட்டான். வேணுகோபாலன் ரோஜாவுக்கிடையே இருக்கும் நெருக்கத்தை பற்றி லாவண்யா சொன்ன விஷயம் அவனை ஒரு நிமிடம் ஊமையாக்கிவிட்டது. இப்படி இருக்காது என்று உள்மனம் ஒரு பக்கம் அடித்து சொன்ன போதும் இன்னொரு பக்கம் ஏதோ தயக்கம் அவனை பின்னால் எடுத்தது. நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியால் ரோஜாவிடம் தனக்கு தயக்கங்களை எல்லாம் உதறிவிட்டு மனதில் எழும்பிய அன்பு ஊற்றானது. லாவண்யா சொன்ன விஷயத்தை கேட்டதும் அப்படியே அடங்கி போய்விட்டது. ரோஜா, வேணுகோபாலன் பார்க் பெஞ்சில் அமர்ந்து கொண்டார்கள். சந்திரனின் குணங்களை பற்றி, சிறு வயதில் அவனுடைய மென்மையான சுபாவத்தை பற்றி ரோஜா சொல்லிக் கொண்டிருந்தாள். ரோஜா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். செவிகளில் ரோஜா சொல்லும் விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கண்கள் மட்டும் பார்க்குக்கு வந்த நபர்களையே பார்த்து கொண்டிருந்தன. அவர் இதயம் முழுவதும் உத்வேகத்தால் நிரம்பி இருந்தது. பார்க்குக்கு அவர்கள் வந்து அரை மணி நேரமானது. 1 மணி 2 மணி நேரமாகிவிட்டது. ஆனால் செந்து வரவில்லை. இனி வருவான் என்ற நம்பிக்கையும் போய்க் கொண்டிருந்தது. ரோஜா பொறுமையை இழந்தாள். சாதாரணமாய் செந்து சொன்ன சொல்லை தவற மாட்டான். அவனால் வர முடியாமல் போயிருக்கும் என்றார் வேணுகோபாலன் உற்சாகம் குன்றியவராய். ராதை ரோஜாவின் மடியில் தூங்கிவிட்டாள். நன்றாக இருட்டிவிட்டதால் பார்க்கில் மக்களின் நடமாட்டமும் குறைந்து விட்டது. நீ அவனை எப்போ பார்த்தாய்? அவன் வருவதாக சொன்ன இடம் இதுதானா என்று கேட்டார். இங்கே வருவதாகத்தான் சொன்னான். உங்களிடம் நான் இதுவரை சொன்னதில்லை. செந்து எங்களுடன் சேர்ந்து இருப்பதில்லை. மாமிக்கும் அவனுக்கும் ஆகாமல் போய்விட்டது என்று மென்மையான குரலில் சொன்னாள் ரோஜா. என்ன? வேணுகோபாலன் பதட்டத்துடன் புது விஷயம் கேட்பது போல வியப்புடன் பார்த்தார். ரோஜா, செந்துவின் பள்ளி இறுதி படிப்புக்கு பிறகு மேலே படிக்க வைக்க முடியாதது. மாமியின் தொல்லை தாங்காமல் அவன் போக்கு மாறிவிட்டது. அதனால் ஏற்பட்ட கவலை, பயம் எல்லாவற்றையும் சுருக்கமாய் சொல்லிவிட்டாள். பெரியவரான உங்க உதவியால் அவனை மறுபடியும் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என் எண்ணம். சமீபத்தில் எனக்கு இதே தியானமாய் போயிற்று. பெற்றோரின் கண்டிப்பு இல்லாத குழந்தைகள் கெட்ட வழிகளில் போய்விட வாய்ப்புகள் அதிகம். அவர்களை பற்றி யாராவது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டால் நல்ல வழியில் திரும்பி விடுவார்கள். நீங்க சிரமம் என்று நினைக்காமல் எப்படியாவது எனக்கு இந்த உதவி செய்யணும் என்றாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த வேணுகோபாலன் ஒரு பெருமூச்சு விட்டார். இத்தனை நாள் செந்து தன் கண்ணில் ஏன் படவில்லை என்றும், செந்துவை பற்றி ரோஜா சொல்லும் விஷயங்கள் சில சமயம் முரண்பாடாயிருந்தது ஏன் என்றும் அவருக்கு இப்பொழுது புரிந்தது. ஆனால் இது என்ன வேடிக்கை! ரோஜா, செந்து இருவரும் ஒரே சூழ்நிலையில் ஒரே மாதிரி வளர்ந்தார்கள். செந்து பாதை மாறி போனது இயற்கைதான். ஆனால் ரோஜாவிடம் இந்த ஒழுக்கம் பண்பு எப்படி வந்தது? இரவு 8 மணியான பிறகு, செந்து இனி வரமாட்டான் என்று உறுதியான பிறகு கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ரோஜாவுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இத்தனை ஏமாற்றம் என்றும் அடைந்ததில்லை. செந்துவால் உண்மையிலேயே வர முடியவில்லையா? இல்லாவிட்டால் ஏதாவது நடந்து நினைக்கும் போதே உடல் நடுங்கியது ரோஜாவுக்கு.
செந்து திருட்டு தொழிலில் ஈடுபட்டு விட்டான் என்றும் அவன் பெயர் போலீஸ் லிஸ்டில் இருப்பதாக வேணுகோபாலனிடம் சொல்ல நினைத்தாலும் அவளால் சொல்ல முடியவில்லை. கெட்ட சகவாசத்தில் சீரழிந்து விட்டான் என்றும் போகக்கூடாத வழியில் போய்க் கொண்டிருப்பதாக சொன்னாலே தவிர அந்த வழி என்னவென்று மட்டும் சொல்லவில்லை. வேணுகோபாலன் வீட்டுக்கு வந்த பிறகு இரவு உணவை முடித்து கொண்டார். ரோஜா அவரிடம், உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து விட்டேன், அவன் வர மாட்டான்னு நினைக்கவே இல்லை என்று கம்மி விட்ட குரலில் சொன்னாள். பரவாயில்லை, ஏன் வரவில்லை என்று விசாரித்துக்கொள். வருவதாக சொன்னால் நேராக நம் வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு வந்துவிடு என்றார். ரோஜா வீட்டுக்கு போகும் முன் மாடியில் லாவண்யாவின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அங்கே போனாள். லாவண்யா சில சமயம் புத்தகம் படித்து கொண்டே விளக்கை அணைக்காமல் கொசு வலையை இழுத்து விடாமல் அப்படியே தூங்கி விடுவாள். ரோஜா அதை கவனித்தால் விளக்கை அணைத்துவிட்டு கொசு வலையை சரி செய்துவிட்டு வருவாள். இன்று மாலை பார்க்குக்கு கிளம்பும் போது லாவண்யாவும் வருவதாக சொன்னதும் வேணுகோபாலன் வேண்டாம் என்று மறுத்ததும் ரோஜாவின் நினைவுக்கு வந்தது. லாவண்யா விழித்திருந்தால் நட்பாக 2 வார்த்தை பேசிவிட்டு போகலாம் என்று மாடிக்கு போனாள். லாவண்யா விழித்து கொண்டுதான் இருந்தாள். ரோஜா அறைக்குள் எட்டி பார்த்ததும் என்ன வேணும் என்று கேட்டாள் லாவண்யா. ஒன்றுமில்லை, சும்மா பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு என்றாள் லாவண்யா. ரோஜா கீழே போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். தூக்கம் வருகிறது, லைட்டை அணைத்து விடு. கழுத்தில் இருந்த நெக்லஸை கழட்டி மேஜை மீது வைத்து கொண்டே சொன்னாள். அங்கே எதுக்கு, எழுந்து பீரோவில் வைத்து விடலாமே என்றாள் ரோஜா. விலை உயர்ந்த பொருட்களை கண்ட இடத்தில் வைப்பது அவளுக்கு பிடிக்காது. பரவாயில்லை, லாவண்யா ஊருக்களித்து படுத்துக்கொண்டே சொன்னாள். ரோஜா லைட்டை அணைத்துவிட்டு கதவை வெறுமே சாத்திவிட்டு கீழே வந்து விட்டாள். ரோஜா வீட்டுக்கு வரும்போது செந்துவின் நினைவே மறுபடியும் மறுபடியும் வந்தது. அவன் ஏன் வரவில்லை? வர இயலவில்லையா? இல்லாவிட்டால் ஏதேனும் தம்பியின் நலனை பற்றிய கவலையுடனே வீட்டில் காலடி வைத்தாள். சுந்தரி வாசலிலேயே அவளை எதிர்கொண்டாள். என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரமாகிவிட்டதே என்று கேட்டாள். கொஞ்சம் வேலை இருந்ததால் நாழியாகிவிட்டது. என்ன விஷயம் மாமி? யாரோ சின்ன பையன் உனக்காக 2 தடவை வந்துவிட்டு போனான். 2வது தடவை வந்தபோது நீ வரவில்லை என்று சொன்னதும் தோ இந்த கவரை கொடுத்து விட்டு போனான் என்று ஏரவாணத்தில் சொருகி இருந்த கவரை எடுத்து கொடுத்தாள். கவர் பிரிக்கப்பட்டிருந்தது. மாமிதான் பிரித்து பார்த்திருக்க வேண்டும். கடிதம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. செந்துதான் எழுதியிருந்தான். படபடக்கும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டே கடிதத்தை படித்தாள். ரோஜா, நான் பார்க்குக்கு வந்தேன். உங்களை பார்த்தேன். உன்னுடன் என்னை சந்திக்க காத்திருந்த நபரை பார்த்ததும் எனக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. நீ இத்தனை நாளாக எனக்கு அறிமுகப்படுத்த துடிதுடித்து கொண்டிருக்கும் அந்த நபர் யார் தெரியுமா? அன்று ரயில் நிலையத்தில் என்னை போலீஸுக்கு பிடித்து கொடுத்த பெரியவர்தான். இவரிடம்தான் நீ வேலை பார்த்து வருகிறாய் என்று கனவிலும் நான் நினைக்கவில்லை ரோஜா. உடனடியாக நீ அவர் வீட்டில் வேலை செய்வதை நிறுத்திவிடு. நான் ஒரு வேலையாய் பெங்களூருக்கு போகிறேன். நான் வரவில்லையே என்று கவலைப்படுவாயே என்றுதான் கடிதம் எழுதுகிறேன். ரோஜா, இதுவரை நான் எதுக்காகவும் உன்னை வற்புறுத்தியது இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நீ உடனே அந்த வேலையை விட்டுவிடு, என் மீது ஆணை. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த நம்பருக்கு போன் செய்து ஜேம்ஸ் என்று கேட்கவும் செந்து என்று கேட்க வேண்டாம். இப்படிக்கே உன் செந்து. பின் குறிப்பு: எங்கள் விதிகளுக்கு எதிராய் நிறைய தடவை உன்னை சந்தித்து விட்டேன். எனக்கு மேலிடத்தில் இருந்து வார்னிங் வந்துவிட்டது. ரொம்ப தேவைப்பட்டால் ஒழிய போன் செய்ய வேண்டாம். நான் எங்கு இருந்தாலும் நலமாய்த்தான் இருப்பேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடிதத்தை படித்து முடித்ததும் ரோஜாவின் உடல் நடுங்கியது. உள்ளங்கைகளில் வியர்த்தது. வேணுகோபாலனிடமா செந்து நகையை திருடினான்? ரோஜாவுக்கு உலகமே தட்டாமாலை சுற்றுவது போல் இருந்தது. தட்டு வச்சிருக்க, சாப்பிடவா ரோஜா? கடுதாசு எழுதினது யாரு? உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் சுந்தரி. எனக்கு பசிக்கவில்லை மாமி, நீங்க சாப்பிடுங்க என்றாள்.
அன்று இரவு முழுவதும் யோசித்த ரோஜா கடைசியாய் ஒரு முடிவுக்கு வந்தாள். வேணுகோபாலன் நல்ல இதயம் படைத்தவர். அவரிடம் விஷயத்தை உள்ளது உள்ளபடி சொன்னால் கட்டாயம் புரிந்து கொள்வார். அவர் மூலமாய் செந்துவை காப்பாற்றிக் கொள்ள முடியாவிட்டால் இனி ஒரு நாளும் அவனை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு முடிவை அவரிடம் விட்டு விடுவோம். என்ன செய்ய வேண்டும் என்று அவரே சொல்வார். ரோஜா தைரியத்தையும் நம்பிக்கையையும் திரட்டி கொண்டாள். இரவு முழுவதும் உறங்காமல் ஏற்பட்ட களைப்பு கண்களில் தெரிய ஏமாற்றமடைந்த மனதுடன் வழக்கத்தை விட நேரம் கழித்து வேணுகோபாலன் வீட்டுக்கு போனாள் ரோஜா. அவள் உள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது லாவண்யா, வேணுகோபாலன், விஜய், வேலைக்காரர்கள் எல்லோரும் வாசலில் நின்றிருந்தார்கள். இத்தனை காலையில் அவர்கள் வேலையை விட்டுவிட்டு அங்கே எதற்காக அப்படி நின்றிருந்தார்களோ? ரோஜாவுக்கு முதலில் புரியாவிட்டாலும் நடக்கக்கூடாதது ஏதோ நடந்திருப்பதாக உடனே தோன்றியது. உள்ளே வந்த ரோஜாவை பார்த்ததும் லாவண்யா ஏகத்தாளமாய் பழிப்பது போல சொன்னாள், தோ வந்துவிட்டாளே, நீங்களே கேளுங்க. நம்ம அஞ்ஞானம் தானே தவிர எடுத்தவங்க தாம் எடுத்ததாக ஒப்புக்கொள்வாங்களா? ரோஜா ஒன்றும் புரியாமல் வேணுகோபாலன் பக்கம் பார்த்தாள். கோபத்தை, எரிச்சலை வலுக்கட்டாயமாய் விழுங்கிக் கொண்டிருப்பது போல் அவர் முகம் தென்பட்டது. ரோஜா பதட்டத்துடன் அவரிடம் சென்றாள். என்னது, என்ன நடந்தது? அவர் தலையை உயர்த்தி ரோஜா பக்கம் பார்த்தார். அந்த பார்வையில் காணப்பட்ட வேதனையை கவனித்த அவள் திடுக்கிட்டாள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எதுக்காகவோ அவரை வற்புறுத்துகிறார்கள் என்று தோன்றியது. அவருக்கு சற்று தூரத்தில் நின்றிருந்த விஜய் கண் இமைக்காமல் ரோஜாவையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன பேச்சையே காணோம், வந்ததுமே கேட்பதாக சொன்னீங்களே என்று லாவண்யா இரட்டிப்பது போல் கேட்டாள். என்ன லாவண்யா, என்ன விஷயம்? ரோஜா பயந்து கொண்டே லாவண்யா பக்கம் திரும்பினாள். என்னவா, நேற்று இரவு நான் படுத்த பிறகு என் அறைக்கு நீ வந்தாயா இல்லையா? வந்தேன். மேஜை மீது நான் நெக்லஸ் வைத்ததை பார்த்தாயா இல்லையா? பார்த்தேன். உனக்கப்புறம் யாரும் என் அறைக்கு வரவில்லை. காலையில் நான் எழுந்து பார்க்கும்போது நெக்லஸ் இல்லை. எங்கே போச்சு? ரோஜா கல்லாய் சமைந்து விட்டாள். லாவண்யா, எனக்கு தெரியாது, உண்மையை சொல்கிறேன், தடுமாறிக்கொண்டே சொன்னாள். நீ அப்படி சொல்வாய் என்று எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் டிரைவர் வந்ததும் உங்க வீட்டுக்கு சென்று தேடுவோம் என்றால் அவர் கூடவே கூடாது என்று வாசலுக்கு குறுக்கே நின்று விட்டார். உனக்கு வருத்தம் ஏற்படும் என்று தயங்குகிறாரோ என்னவோ? லாவண்யா என்று வேணுகோபாலன் அதட்டுவது போல கத்தினார். லாவண்யா அலட்சியமாய் சொன்னாள், உங்க கூச்சல்களுக்கு நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். இந்த வீட்டு கௌரவம் என்றோ வீதிக்கு வந்து விட்டது. இன்னைக்கு புதுசா எதையும் இழக்கப் போவதில்லை. இந்த மகாராணி நம் வீட்டில் சேர்ந்து போடுகிற நாடகம் எல்லோருக்கும் தெரியும். நீ வாயை மூடப் போகிறாயா இல்லையா? வேணுகோபாலன் மகளை நோக்கி வேகமாய் நகர்ந்தார். மூட மாட்டேன். இந்த விஷயத்தை நெஞ்சிலேயே வைத்துக்கொண்டு நான் படும் வேதனை போதும். உண்மையை சொல்லுங்க. வேலைக்காரியாய் வந்தவளுக்கு இந்த வீட்டில் இவ்வளவு உரிமை எதுக்கு இருக்கணும்? நீங்க கொடுத்த சலுகைதானே. இன்று நகை தொலைந்து விட்டது, நாளைக்கு வேறு ஒன்று போகும். எதுவரையில் வாயை மூடிக்கொண்டு இருக்கணும்? அது போகட்டும். ஒரு விஷயம் சொல்லுங்க. நடந்தது நடந்து விட்டது. போன பொருள் கைக்கு வராது என்று மனதை சமாதானப்படுத்திக் கொள்வோம். ஆனால் இந்த ரோஜாவை கழுத்தை பிடித்து உடனே வீட்டை விட்டு வெளியேற்றுங்க. மாட்டேன்னு சொன்னால் நான் இப்பவே போலீஸுக்கு போன் செய்வேன். எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பது? இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. வாயை மூடு. வேணுகோபாலனின் கை காற்றில் எழும்பி வேகமாய் லாவண்யாவின் கன்னத்தை தாக்கியது. எதிர்பாராமல் நடந்துவிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கணம் எல்லோரும் கற்சிலையாகிவிட்டார்கள். இத்தனை பேருக்கு நடுவில் தந்தை தன்னை இப்படி அவமானப்படுத்துவார் என்று கனவில் கூட நினையாத லாவண்யா அடிபட்ட கன்னத்தை கையால் தாங்கிக் கொண்டு பார்வையாலேயே தந்தையை எரித்து விடும் அளவுக்கு ஆழமாய் அவரை நோக்கினாள். இதற்குள் டாக்ஸி ஒன்று வேகமாய் வந்து போர்ட்டிகோவில் நின்றது. வந்தது யார் என்று பார்க்க டிரைவர் ராமு வெளியே சென்றான். ஐயா, பூனாவிலிருந்து மிஸ் ஜோஷியும் இன்னும் பெரியவங்க 2 பேரும் வந்திருக்காங்க
என்று ராமு சொன்னதும் லாவண்யா சட்டென்று திரும்பி வேகமாய் படியேறி தன் அறைக்கு சென்று விட்டாள். தர்ம சங்கடமாய் உணர்ந்த வேணுகோபாலன் தன் அறைக்குள் சென்று விட்டார். வேலைக்காரர்களும் தத்தம் வேலைகளுக்கு திரும்பி விட்டார்கள். ஹால் நடுவில் பதுமையாய் நின்று விட்டாள் ரோஜா. விஜய் வாசல் பக்கம் போகப் போனவன் திரும்பி ரோஜாவை பார்த்து, உள்ளே போ என்று மென்மையான குரலில் சொன்னான். ஒரு கணம் இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. விஜயின் பார்வை ஆதரவு தருவது போல் சிநேகபூர்வமாயிருந்தது. ஏனோ தெரியவில்லை, ரோஜாவுக்கு துக்கம் பொங்கி வந்தது. இதற்குள் வாசற்கதவு அருகில் ஹலோ விஜய் என்று மிஸ் ஜோஷியின் குரல் கிரீச் என்று ஒலித்தது. ஹலோ. விஜய் வாசற்பக்கம் திரும்பி அவர்களை வரவேற்றான். அங்கே நிற்க விரும்பாத ரோஜா வேறு வழி இல்லாமல் வேணுகோபாலனின் அறைக்குள் நகர்ந்தாள். உள்ளே வேணுகோபாலன் ஆயாசமாய் உட்கார்ந்திருந்தார். ரோஜா அவர் அருகில் சென்றாள். நான் நீங்க தெளிவில்லாமல் சொன்ன ரோஜாவுக்கு அதற்கு மேல் பேச்சுவார்த்தை வெளிவரவில்லை. ரோஜா, அவர் சட்டென்று ரோஜாவின் கையை பற்றி தன் அருகில் இழுத்து அவளுடைய தலையை தன் மார்பில் பதித்து கொண்டார். ரோஜா, என் கண்ணம்மா, வலிமையற்ற எனக்கு இந்த நேரத்தில் நீதான் துணையாய் இருக்கணும். இதைவிட வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியவில்லை. இந்த வீட்டில் நீ இருப்பது லாவண்யாவுக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். இதை ஒன்றும் நீ மனதில் வைத்து கொள்ளாதே. உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உன் தந்தையை போன்ற என்னை, நான் உன் தந்தையேதான். அந்த ஸ்பரிசத்தில் ஏதோ நெருக்கம், அந்த நெருக்கத்தில் ஏதோ வேதனையை ரோஜாவால் தெளிவாக உணர முடிந்தது. ரோஜாவின் இதயத்தில் இருந்த பாரம் நீங்கிவிட்டது போல் இருந்தது. லாவண்யா தன் மீது சுமத்திய திருட்டை அவர் நம்பவில்லை என்பதில் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செந்துவின் விஷயத்தை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டவள் தான் குற்றவாளி இல்லை என்று ஒரு பக்கம் மறுத்து கொண்டே மறுபக்கம் தன் தம்பி திருடன் என்று எப்படி சொல்வது? செந்துவை மீட்கும் வழி முழுவதுமாக அடைபட்டு போனதாக அவளுக்கு தோன்றியது. செந்து வேணுகோபாலனை சந்திப்பது நடவாத காரியம் என்று தெரிந்ததும் ரோஜா அப்படியே இடிந்து போய்விட்டாள். எத்தனையோ ஆசையாய் நம்பிக்கையாய் செந்துவின் எதிர்காலத்தை பற்றி யோசித்தது எல்லாம் திடீரென்று கனவு மாளிகையாய் மாறிவிட்டதை நினைக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஏமாற்றமாய் வருத்தமாயிருந்தது. செந்து விஷயத்தில் எந்த ஆசையும் இல்லாத போது 4 பேர் சொல்லும் விதமாய் தாயை வேதனைப்படுத்தி கொண்டு இந்த வேலைக்கு வருவது அனாவசியமாய் தோன்றியது. ஆனால் இந்த நிலைமையில் உடனே வேலையை விட்டு விடுவதும் முடியாது. முதலாவது காரணம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேணுகோபாலன் ரோஜாவை சார்ந்திருந்தார். அவள் இல்லாமல் அவரால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்பது போல் நடந்து கொள்கிறார். உடல் நலம் குன்றியிருந்த அவர் இப்பொழுது மன அமைதியும் இழந்ததால் அப்படி நடந்து கொள்வதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. இரண்டாவது, இப்பொழுது தான் திடீரென்று நின்றுவிட்டால் நகை விஷயத்தில் லாவண்யா சுமத்திய குற்றம் உண்மைதான் என்று மற்றவர்கள் நம்பிவிடும் ஆபத்தும் இருக்கிறது. அதோடு வீட்டில் மாமிக்கு என்ன பதில் சொல்வது? தான் இந்த வேலையை விட்டு விடுவது என்பது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதவாறு ரொம்ப இயல்பா இருக்கணும். அதுவரை விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வீட்டுக்கு வரத்தான் வேண்டும். தன் துரதிர்ஷ்டம், இல்லாவிட்டால் இவ்வுலகில் இத்தனை பேர் இருக்கும்போது செந்து திருடிய நபர் வேணுகோபாலனை தான் இருக்க வேண்டுமா? ரோஜா உதட்டை இறுக்கிக் கொண்டு தன் உணர்ச்சிகளை அரும்பாடுபட்டு கட்டுப்படுத்தி கொண்டு ஒன்றுமே நடவாதது போல் சகஜமாய் இருக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் மனதளவில் அவள் படும் ஊமை வேதனையானது அடிக்கடி பதுமையாய் நின்று விடுவதில் சூனியத்தை வெறிப்பது போன்ற அந்த பார்வையில் அவளையும் அறியாமல் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ரோஜாவிடம் ஏற்பட்ட மாறுதலை கவனித்த முதல் நபர் விஜய்தான். வெளிரி போய்விட்ட முகத்துடன் வேதனை நிறைந்த கண்களுடன் வேறு ஏதோ நினைவுகளில் மூழ்கி சுய உணர்வே இல்லாதவள் போல் நின்றுவிட்ட ரோஜாவை இருமுறை அவன் கவனித்திருந்தான். ரோஜாவிடம் திடீரென்று ஏற்பட்ட இந்த மாறுதலுக்கு காரணம் அன்று நகைக்காக லாவண்யா செய்த ரகளைதான் என்று எண்ணிவிட்டான்.
அது மட்டும் உண்மையானால் எவ்வளவு நரகம்! தன் மானத்தை உயிரை விட அதிகமாய் மதிக்கும் மனிதர்கள் அதை கொன்றுவிட்டு வாழ வேண்டிய நிலைமை வந்தால் அதைவிட கொடுமை வேறு இருக்க முடியாது. விஜய் மனதில் ரோஜாவின் பால் இரக்கம் ஏற்பட்டது. மெல்ல மெல்ல அவனுடைய இதயம் முழுவதும் ரோஜா நிறைந்து விட்டாள். ரோஜாவை யாருமே இல்லாதது போல் இப்படி தனிமையில் விட்டது அவனுக்கு வேதனை அளித்தது. எத்தனையோ முறை தயக்கத்தை விடுத்து நடந்தது நடந்துவிட்டது, நமக்கு நடந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு என் மனைவியாய் என் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு உன் வேதனையை தீர்க்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் துணையாய் இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னை தீண்டாது என்று அவளிடம் நயமாக சொல்லி சம்மதிக்க செய்ய அவன் மனம் தவித்தது. ஆனால் தான் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடும் ரோஜாவிடம் தன் இதய துடிப்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பே அவனுக்கு கிடைக்கவில்லை. வேணுகோபாலனிடம் ரோஜா என்னவோ போல் இருக்கிறாளே, உடல் நலம் சரியா இல்லையா, என்னவாச்சு என்று கேட்க எண்ணியிருந்தவன் தயக்கம் குறுக்கே நிற்க நின்று விட்டான். ரோஜாவுக்கும் தனக்கும் இடையே நடந்ததை வேணுகோபாலனிடம் சொல்லிவிட வேண்டும் என்றும் அவர் மூலமாய் ரோஜா தன்னை கணவனாய் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்றும் நிறைய தடவை அவனுக்கு தோன்றியது. ரோஜாவுக்கு தன்னிடம் அன்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வெறுப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். திருமணமான பின் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாய் இருக்கும் கணவன் மனைவி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் அவரிடம் வெளிப்படுத்திய பிறகு ரோஜா ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த திருமணம் தன் விருப்பமில்லாமல் நடந்தது என்றும் அதை தான் ஏற்கப் போவது இல்லை என்றும் சொல்லிவிட்டால் அதைவிட அவமானம் வேறு கிடையாது. இந்த தயக்கம்தான் விஜய் மனதில் எழும்பிய எண்ணத்தை தடுத்துவிட்டது. ஆனால் தன் மனதில் இருக்கும் இந்த எண்ணங்களை ரோஜாவால் புரிந்து கொள்ள முடிந்தால், ஒரு நண்பனாகவாவது அவளுக்கு தான் உதவி செய்ய முடிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிந்த பிறகும் அவன் மனம் அதையே விரும்பியது. மிஸ் ஜோஷியும் அவளுடைய பெற்றோரும் வந்ததில் வீட்டில் தற்காலிகமாய் செயற்கையான அமைதி நிலவியது. லாவண்யா ஒன்றுமே நடவாதது போல் சகஜமாக இருக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் கவனித்து பார்த்தால் அது வெறும் நடிப்பு என்று சுலபமாய் தெரிந்து போய்விடும். மிஸ் ஜோஷி விஜயிடம் தனக்கேற்பட்ட அபிமானத்தை ஆர்ப்பாட்டமாய் வெளிப்படுத்த துவங்கினாள். விஜய் மனதில் என்ன எண்ணம் இருந்ததோ அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். அந்த பெண் எடுத்துக்கொள்ளும் உரிமையை கண்டு எரிச்சல் அடையாமல் சிரித்து கொண்டு கலகலப்பாய்த்தான் இருந்தான். ஆனால் நடுநடுவில் திடீரென்று அவன் பார்வை மின்னல் போல ரோஜாவின் முகத்தை கவனமாய் பார்க்கும். வெளிரி போய்விட்ட அந்த முகத்தில் கொஞ்சமாவது பொறாமை தென்படுகிறதா என்று அவன் மனம் துடிப்பாய் தேடும். ஆனால் ரோஜாவின் முகத்தில் அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் ஏதும் தென்படவில்லை. அவளுடைய மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள தனிமையில் பேசுவதை விட வேறு வழியே இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. ரோஜாவுக்கு திடீரென்று வேணுகோபாலன் வீட்டுக்கு வருவதில் இருந்த உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாம் வடிந்து விட்டது போல் தோன்றியது. இதற்கு முன் எப்போ விடியும், எப்போ இங்கே ஓடி வரலாம் என்று துடித்து கொண்டிருந்த மனம் இப்போ இந்த வீட்டில் கால் வைத்ததிலிருந்து மாலை எப்போது ஆகும், வீட்டுக்கு எப்போ போய்விடலாம் என்று முள் மீது நிற்பது போல் தவித்து கொண்டிருந்தது. இப்போதெல்லாம் அவள் மனதில் ஒரே எண்ணம்தான் மேலோங்கி நின்றது. கூடிய சீக்கிரத்தில் ஏதோ விதமாய் இந்த வீட்டிலிருந்து சாசுவதமாய் வெளியேறிவிட வேண்டும். மிஸ் ஜோஷி வந்த பிறகு இந்த எண்ணம் மேலும் வலுவடைந்தது. விஜய், மிஸ் ஜோஷி, அவளுடைய பெற்றோர், வேணுகோபாலன், லாவண்யா எல்லோரும் மாலை வேளையில் புல்வெளியில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது ரோஜாவின் மனம் இனம் புரியாத வேதனையில் துடி துடிக்கும். அவர்களுக்காக தேநீரையோ பழச்சாறையோ கொண்டு போய் கொடுத்தால் விஜய் முதலில் மிஸ் ஜோஷியிடம் கொடுத்துவிட்டு பிறகு தனக்காக எடுத்துக்கொள்வான். தேங்க்ஸ் விஜய், ஏதோ அமிர்தத்தையே குடித்து விட்டது போல் முகம் பளபளக்க சொல்வாள் அந்த பெண். அப்படி சொல்வதிலும் என்ன நளினம், எத்தனை ஒய்யாரமான பார்வை. விஜய் சிரிப்பான். ரோஜா ஒரு கணம் கூட அங்கு நிற்க முடியாதவள் போல சட்டென்று நகர்ந்து விடுவாள்.
அங்கிருந்து வந்த பிறகும் ரொம்ப நேரம் ரோஜாவுக்கு பொறாமையாய் அமைதியின்றி மனம் தவிக்கும். அவர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள், தான் அதிர்ஷ்டம் இல்லாதவள். தனக்கும் அவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பது போல் தோன்றும். மிஸ் ஜோஷி பெற்றோரையும் அழைத்து கொண்டு வந்திருப்பது எதற்காகவென்று எல்லோருக்கும் தெரிந்துதான் இருந்தது. விஜய் மிஸ் ஜோஷியுடன் திருமணத்துக்கு சம்மதிக்கலாம். ஒரே பெண், நிறைய சொத்து உள்ள இடம். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்பவன் அதிர்ஷ்டசாலியாக இருப்பான் என்று ஒரு தடவை லாவண்யா சொன்னபோது, ஆமாம், ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பான் என்றான் விஜய். ராதைக்கு தலைவாரி பின்னி கொண்டிருந்த ரோஜா தன் செவிகளால் இந்த உரையாடலை கேட்டாள். அனந்தன் பணத்துக்கு ஆசைப்படுவதாய் தன்னை குற்றம் சாட்டிய பெரிய மனிதன்தானே விஜய். மிஸ் ஜோஷி விஜய் மீது அப்போதே தனக்கு அதிகாரம் ஏற்பட்டு விட்டதாக ரொம்ப உரிமையுடன் பழகும்போது தனக்கு சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொள்ள ரோஜாவால் முடியவில்லை. விஜய் மீது தனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று தெளிவாய் தெரிந்த பிறகும் தன் மனம் இவ்வளவு வேதனைப்படுவானேன்? இரக்கமே இல்லாமல் தன்னை வேதனைப்படுத்திய நபரை பற்றி எதற்காக இவ்வளவு யோசிக்கணும்? தன் மனம் இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டதை நினைக்கும் போது ரோஜாவுக்கு தன் மீதே அருவருப்பு ஏற்படத் தொடங்கியது. இந்த நரகத்தை அனுபவிப்பதை விட இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது. மிஸ் ஜோஷிக்கும் விஜய்க்கும் ஆர்ப்பாட்டமாய் திருமணம் நடக்கும் காட்சி ரோஜாவின் கண் முன் நிழலாடிற்று. விஜய் திறமையானவன். அதற்கு துணையாக பணமும் சேர்ந்தால் அவன் வாழ்க்கை பேரும் புகழும் பெற்று எல்லா விதமாகவும் நிறைவு பெற்றுவிடும். தன் வாழ்க்கை எப்பொழுது எந்த திசை திரும்புமோ அது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்குமோ அவளால் யூகிக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு முன் எதிர்காலத்தை பற்றி ஏற்பட்டிருந்த நம்பிக்கை பஞ்சாய் பறந்துவிட ரோஜாவின் மனதில் ஏமாற்றமும் பயமும் சூழ்ந்து கொண்டன. இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு நிற்பது தன் சக்திக்கு மீறிய விஷயம் போல் ரோஜாவுக்கு தோன்றிற்று. எத்தனை நாட்களுக்கு இப்படி எதிர் நீச்சல் போடுவது? செந்துவின் வாழ்க்கையை மீட்க தான் செய்யும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டன. மிஸ் ஜோஷியும் அவளுடைய பெற்றோரும் வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை, கோர்ட்டுக்கு விடுமுறை என்பதால் விஜயும் சாப்பிட வந்திருந்தான். எல்லோரும் மேஜை முன் அமர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பேச்சுக்கு நடுவில் மிஸ் ஜோஷியின் தந்தை மெதுவாக தான் வந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு முன்னுரையாக விஜய் எல்லோருக்கும், முக்கியமாக தன் மகளுக்கு எவ்வளவு பரிச்சயமானவன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் வேணுகோபாலனிடம் சொன்னார். நீங்க பெரியவங்க, அவனுக்கு உங்களை தவிர யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்ட. அவனை கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ளும்படி செய்யும் பொறுப்பு உங்களுடையது. வேணுகோபாலன் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டவர் போல பார்த்தார். எனக்கொன்றும் இல்லை, எல்லாம் அவன் இஷ்டம்தான் என்றார். லாவண்யா நடுவில் புகுந்தாள். இந்த கண்ணாமூச்சி எதுக்கு? அவனையே கேட்டுவிடலாம். என்ன சொல்கிறாய் விஜய்? வெட்கப்படாமல் சொல்லு என்றாள். அடடா, வெட்கம் எதற்கு? இந்த காலத்தில் பெண்களே அதை விட்டுவிட்ட போது ஆண்கள் வெட்கப்பட வேண்டிய தேவை என்ன என்றான் விஜய். அவன் போக்கை பார்த்தால் இந்த உரையாடல் தொடங்கும் என்று முன்பே யூகித்து விட்டது போல் இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.